நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அதிகாரமே இல்லை என்று சொல்லிட்டு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தோம்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகமானது கோபித்துக் கொள்ளும் அப்படின்ற ஒரே காரணத்தினால வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடை கூட உச்ச நீதிமன்றத்தில் போய் சரியான மூத்த வழக்கறிஞரை வச்சு வாதாடாம உச்ச நீதிமன்றம் கேட்ட புள்ளி விவரங்களை கொடுக்காம அப்படியே சதி பண்ணி அது முடங்கி போயிருக்குது. ஸோ இதை மீட்பதை பற்றி ஜி.கே. மணி ஒரு நாளும் சட்டமன்றத்தில் பேச மாட்டான். அருள் இருக்கான் பாரு எம்எல்ஏ, அவனும் பேச மாட்டான். ஏன்னா ஜி.கே. மணியும் இந்த அருளும் திமுக கிட்ட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். ஸோ கேன்சரை எவனாவது உடலுக்குள்ள வளர வைப்பானா, அனுமதிப்பானா? அந்த மாதிரி அந்த ரெண்டு துரோகிகளும் எப்ப பார்த்தாலும் வயதா இருக்கக்கூடிய ராமதாஸ் பின்னாடி போய் உட்காந்துக்கின்னு அன்புமணி ஊழல் பண்ணிருக்கிறாரு, அந்த வழக்கை விரைவாக விசாரிக்கணும். உண்மையா நல்ல நோக்கம் இருந்தா ராமதாசும் அன்புமணியும் ஒன்னா சேரணும்னா ஏங்க பையன் விஷயங்களை போய் வெளியே சொல்றீங்க? நம்மளுக்குள்ள 1000 இருக்கலாங்க. அட நம்முடைய மதிமுகவுக்கு ஒரு வைகோ பாருங்க, அவங்க பையனுக்காக என்ன பண்றாரு பாருங்க. ஏங்க ஸ்டாலினை பாருங்க, ஸ்டாலினுடைய தன்னுடைய பையனை எப்படி கொண்டு வராரு பாருங்க, தன்னுடைய பேரனை எப்படி கொண்டு வராரு பாருங்க. கலைஞருக்கு இணையாக அரசியல் களத்துல வெற்றி பெற்று மேலே வந்தவர் துரைமுருகன். அவங்க குடும்பத்திலிருந்து யாரும் பெருசா பாத்தீங்கன்னா மாநில அளவுல பொறுப்புக்கு வரல. ஆனா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வந்தாரு இளைஞரணி. அடுத்தது என்னது சட்டமன்றம், அடுத்தது என்ன அமைச்சர், அடுத்தது என்ன துணை முதலமைச்சர். இதுக்கப்புறம் என்னடா இருக்குது? கட்சி ஒட்டுமொத்தமா அவர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்படி பிள்ளைங்களுக்காக மெனக்கெடுக்கின்ற இந்த காலத்துல நீ என்ன மயிருக்கு பிள்ளைக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சிருக்க? புள்ளியே இல்லைன்னு சொல்றது, என்னுடைய பெயரை பயன்படுத்த கூடாதுன்றது, எதனா ஒரு அறிவாளி இந்த மாதிரி பேசுவானா சொல்லு? 1000 தான் இருந்தாலும் மகன் அரசியல் களத்துல உனக்கு பின்னாடி இருந்து கட்சி ஒரு தூரம் தூக்கி நிறுத்தினது அன்புமணி ராமதாஸ் தான். அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாமக அடையாளமா இருக்கின்றார். தேர்தல் ஆணையமானது அவரை தலைவராக அங்கீகாரம் பண்ணியிருக்குது. ஆனா இந்த ஜி.கே. மணியை பொறுத்த வரைக்கும் தூக்கி எரிஞ்சிட்டாங்கல்ல, அதை பற்றி ஏதாவது பேசுவா என்பதற்காக 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ண. வாயை தரக்கலைய படவா, அமைதியா இருக்கிறான். அப்படியே வாயை திறந்தாங்கன்னு வச்சுங்களேன், செய்தியாளர்கள் வாயிலே குத்துவாங்க. நீ தானே 2 பேரும் ஒன்னா, ஆனா நான் வெளியே போறேன்னு. இப்ப நீ வெளியே போறதுக்கு முன்னாடி அவங்களே தூக்கி போட்டாங்க வெளியே. போய் எங்க அம்முன்னு ஏன் லபோதுபான்னு கத்துற அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லையா, ராமதாஸ் நடத்துறது தான் பாமகன்னு, அன்புமணி நடத்துறது பாமகவே இல்லைன்னு, அப்புறம் என்ன மயிருக்கு கத்துற போடா அப்படின்னு செய்தியாளர் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் வச்சிருப்பானா? கூட முன்னாடி அழுவான் அழுவான். இதுதான் ஜி.கே. மணி செய்கின்ற நாடகம். இத்தனை நாள் கூடவே இருந்து குடைச்சல் கொடுத்து கொண்டு இருந்த ஜி.கே. மணி அவர்களை நீக்கினது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நல்ல சந்தோஷம். இத்தனை நாளும் தொல்லை கூடவே தொற்றி கொண்டிருந்தது, தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. இப்ப பிரஷ்ஷா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் செயல்படுவார்.